நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் கலந்தர் பாஷா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இஷாத் அலி அவர்களே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற காதர் பாஷா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பெருந்தகைகளே, எனக்கு முன் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நூருதீன் பாரூக்கி அவர்களே, கவுஸ் பாஷா அவர்களே, தம்பி மாரிமுத்து அவர்களே, உமர் முக்தார் அவர்களே, சுலைமான் மந்திரி அவர்களே, வழக்கறிஞர் சுதாகர் அவர்களே, இளங்கோ அவர்களே, கண்டன கோஷங்கள் எழுப்பிய ஜுனைத் அவர்களே, அனீஸ் அவர்களே, துவா ஓதி முடித்து வைக்கிற அம்சத் கான் ஆமிரி அவர்களே, நந்தியூரியை சாற்றிருக்கிற தாஜுதீன் அவர்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் சலாத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏன் இவர் திருத்துகிறார்கள், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே தெளிவாக அனைவரும் எடுத்து தந்தார்கள். நாடாளுமன்றத்திலையும் மேலவையிலையும் விவாதிக்கப்பட்டு எந்த விவாதங்களும் அர்த்தமற்றதாய் மாறி நாங்கள் நினைப்பதையே நடாத்துவோம் என்று நடத்திய இந்த பிஜேபி அரசு அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது நிறைவேற்றிய பிறகு உடனடியாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அன்றே அவர் கையெழுத்திட்டு அது இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு வருவதற்கு முன்னால் ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்பதை பற்றி தமிழக அரசு நாங்கள் சட்டமன்றத்திலே ஏற்றி அனுப்புகிற தீர்மானங்களை எல்லாம் இவர் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார். நாட்கணக்கல்ல, வாரக்கணக்கல்ல, மாதக்கணக்கல்ல, வருடக்கணக்காய் போட்டு வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே கூட அந்த 2 திட்டங்கள் கூட இன்னும் அவரால் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இதற்கு ஒரு வழிவகை காண வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள், ஆளுநரிடத்திலே கேட்கிறார்கள். இந்த தீர்மானங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே வைத்திருக்கிறீர்களே என்னவென்று கேட்கும் பொழுது அவர் தெனாவட்டாக சொல்லுகிறார், அப்படியே வைத்திருக்கிறேன் என்றால் அவைகளெல்லாம் மறுக்கப்படுகிறது என்று அர்த்தம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதையே அறியாத ஒரு மூடனாக அவர் இருந்திருக்கிறார். அதன் பிறகு தமிழக அரசு உச்சநீதிமன்றம் செல்லுகிறது. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அழகாக உன்னுடைய வேலை என்ன, நீ யார் என்பதை எல்லாம் வெளிப்படுத்தியதோடு அல்லாமல் காலக்கெடு தருகிறது. இத்தனை நாட்களுக்குள் நீ இந்த தீர்மானங்களை திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் அனுப்பினால் அதை நீ நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனாதிபதிக்கு அனுப்பினால் 3 மாதங்களில் அவர் அதற்கு பதில் தந்தாக வேண்டும் என்றும் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து உத்தரவிடுகிறது. அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றத்திலே ஏறக்குறைய 140 வழக்குகள் வக்ஃபை பற்றி வருகிறது. இந்த வக்ஃபு திருட்டு சட்டத்தை பற்றி வருகிற இந்த வழக்கை ஆய்வு செய்கிற நீதிமன்றங்கள் சில கேள்விகளை கேட்கிறது.
அப்படி சில கேள்விகளை கேட்கும் பொழுது வக்ஃபு சட்டத்திலே அந்த வக்ஃபு வாரியத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களிலே முஸ்லீம் அல்லாதவர் இருக்க வேண்டும் என்று போட்டிருக்கிறீர்களே, அப்படி என்றால் திருப்பதி சமஸ்தானத்தில் திருப்பதி தேவஸ்தானத்திலே முஸ்லீம்கள் இருப்பார்களா, இருக்கிறார்களா என்கிற கேள்விகளை கேட்டது. உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் தெனாவட்டாகவே பதிலளித்தார். அதை உச்சநீதிமன்றம் கண்டித்தது. நாங்கள் இதற்கு முடிவு காண வேண்டும் என்று எச்சரித்தது. எச்சரித்த பிறகுதான் அவசரமாக அவர்கள் நாட்களை கடத்த நினைத்தார்கள். அந்த நேரத்தில் சில இடைக்கால உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் தந்தது. இப்படி அரசியல் ரீதியாக இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய பிறகுதான் இந்த பஹல்காமிலே 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, நான் காஷ்மீர் சென்றிருக்கிறேன். ஒரு முறை காஷ்மீரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நான் இன்றைக்கு தமிழ்நாடு முஸ்லீம் என்ற கழகத்திலே பொறுப்பில் இருந்த வருடத்தில் அங்கே சென்று ஒரு 50 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு நாங்கள் நிவாரணத் தொகையாக அளிக்க சென்றிருந்தோம். அடுத்த பிரகாரம் அதை பார்த்துவிட்டு வந்த பிறகு இதை முழுமையாக பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் குடும்பத்தாரோடு சுற்றுலா சென்றோம். அந்த நேரத்தில் பஹல்காமும் சென்றிருக்கிறேன். அந்த இடத்திற்கு செல்வதற்கு குதிரையில் மட்டும்தான் செல்ல முடியும், வாகனங்களில் செல்ல முடியாது. எந்த வாகனங்களிலும் செல்ல முடியாது, குதிரையில் மட்டும்தான் செல்ல முடியும். குதிரை ஓட்டி வருகிறவர்கள் நடந்து வருவார்கள். ஆனால் உங்களாலும் என்னாலும் நடக்க முடியாது. அப்படி குதிரையிலே பயணித்து செல்கிற நாம் ஏறக்குறைய 30 இருந்து 40 நிமிடங்கள் அதை கடப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த 30-40 நிமிடங்கள் அவர்கள் நடந்து வர வேண்டும், அவர்கள் குதிரையில வர வேண்டும். வந்த பிறகு உள்ளே நுழைகிற நேரத்தில் அது ஒரு திறந்த மைதானம். அந்த மைதானத்திற்கு முன்னாடியே ராணுவ வீரர்கள் இருப்பார்கள். அவர்களை தாண்டித்தான் நாம் அந்த காட்சிகளை காண முடியும். அதுதான் காஷ்மீரத்துடைய நியதி. ஸ்ரீநகருக்கு செல்லுங்கள், சந்துகளில் பொந்துகளில், ஏன் கட்டிடங்களுக்கு மேலாக நீங்கள் ஸ்ரீநகரிலே இருந்து பயணிக்கிற தூரங்களில் எல்லாம் பார்த்தால் கட்டிடங்களுக்கு மேலாக துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு காவல் வீரர்களாக ராணுவத்தர்கள் அங்கே நின்று கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். நான் கேட்கிறேன், ஒரு 40 நிமிடம் கடந்துதான் அங்கே செல்ல முடியும். அங்கே போய் அவர்கள் ஒவ்வொருவராய் விசாரித்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் நீங்கள் முஸ்லீமா இந்துவா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நேரம் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சுட்டிருக்கிறார்கள். சுட்ட பிறகு மீண்டும் 40 நிமிடம் பயணித்திருக்கிறார்கள். பயணிக்க 40 நிமிடம், போவதற்கு 40 நிமிடம், 80 நிமிடம், அங்கே ஒரு அரை மணி நேரம், 80 ஒரு 30, 210 நிமிடங்கள் அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். 13 மணி நேரம் ஏறக்குறைய அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்தியாவினுடைய ராணுவம் முழுமையாய் காஷ்மீரகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அந்த ராணுவ வீரர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள், எங்கிருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அந்த மக்களை காப்பாற்றாமல் தீவிரவாதிகள் வருவார்கள், அவர்கள் அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக படபடைந்து சுடுவார்கள், ஓடிவிடுவார்கள். இதுதானே நடக்கும். ஆனால் இங்கே அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடந்தவுடனேயே நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய
ஏற்ற முறைய நம்முடைய பிரதம அமைச்சர் அவர்கள் சவுதி அரேபியா சென்றிருந்தார். பயணத்தை இடையிலேயே முடித்துக் கொண்டு ஓடோடி வருகிறார். நான் கூட நினைத்தேன் பரவாயில்லை, அவர் மணிப்பூருக்கு செல்லாதவர் தான், ஆனால் காஷ்மீரத்திலே குண்டு வெடித்தவுடனே ஓடி வருகிறார். காஷ்மீருக்கு செல்லுவார் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பார் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர் எங்கே சென்றார்? பீகார் தேர்தல் கூட்டத்திலே போய் அங்கே கர்ச்சிக்கிறார், அங்கே ஆங்கிலத்திலே கர்ச்சிக்கிறார், செய்தியை சொல்லுகிறார். யாருக்கு? அங்கே சுட்டவர்களுக்கு, அந்த தேசத்துக்காரர்களுக்கு, உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழை அரசுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் பிரகடனம் படுத்துகிறார். அதற்கு பிறகுதான் நாங்கள் தாக்குகிறோம் என்று சொல்லி தாக்கினார்கள், குண்டு வெடித்தது, ராணுவ நடவடிக்கைகள் செய்தார்கள். ஆனால் திடீரென்று நேற்றைய தினம் அதனுடைய அந்த ராணுவ நடவடிக்கைகளை முடக்கிக் கொண்டார்கள். ஆனால் அந்த முடக்கிய செய்தியை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள். முடக்கிய செய்தியை யார் சொல்வது? அமெரிக்க தேசத்தினுடைய அதிபராக இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் 2 பிரதமரையும் பாராட்டிவிட்டு நான் சொன்னதை கேட்டு அவர்கள் 2 பேரும் நிறுத்திக் கொண்டார்கள். அதை நிறுத்திக் கொண்டது மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளாக இருக்கிற காஷ்மீர் பிரச்சனையையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் என்று பிரகடனப்படுத்துகிறார். இதுவரை இந்திய அரசு என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? காஷ்மீர் பிரச்சனையில் 3வது நாட்டினுடைய தலையீட்டை தாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதை அவர்கள் அடியுறுத்தி சொல்லியிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நன்றாக கவனியுங்கள். 1971 வங்காளதேசத்தை பிரிப்பதற்காக இந்திய அரசால் நடத்தப்பட்ட ஒரு யுத்தத்தில் தான் வங்காள தேசம் என்கிற கிழக்கு வங்காள தேசம் தனியாக பிரிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் மத்தியஸ்தம் செய்வதற்காக அமெரிக்கா வந்தது. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி என்ன சொன்னார்? எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது, எங்கள் தேசத்தின் அருகாமையில் இருக்கிற பிரச்சனைகளை எங்களுக்கு பேசி தீர்த்துக் கொள்ள முடியும், எங்களுக்கு சட்டாம்பிள்ளை செய்வதற்கு யாரும் வர தேவையில்லை என்று அந்த பெண்மணி அன்றைக்கு சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? 1982 திரிகோணாமலையில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதனுடைய தளத்தை கேம்ப அமைக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இலங்கையை கூப்பிட்டு இந்திரா காந்தி உத்தரவிடுகிறார், மிரட்டுகிறார். அருகாமையிலே அமெரிக்காவினுடைய படைகளை கொண்டு வந்து குவித்தால் அது விபரீதமாக முடியும் என்பதை எச்சரிக்கிறார். அதற்கு பிறகு அவர்கள் அங்கே அவர்களுக்கு தங்கமிடம் தராமல் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, கல்புவார் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சந்திரசேகர் என்பவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். உள்துறை அமைச்சராக சுப்பிரமணிய சுவாமி இருந்தார். அந்த தருணத்தில் அங்கே அமெரிக்காவினுடைய விமானங்கள் இங்கே யுத்தத்திற்கு போகிற நேரத்தில் வந்து இங்கே எரிபொருளை நிரப்பி சென்றதை எதிர்த்துத்தான் கொடுத்த ஆதரவை காங்கிரஸ் கட்சி வாபஸ் பெற்றது. இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் எங்களை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது, நாங்கள் வல்லமை பொருந்தியவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்திய தேசத்தை தலைகுனிய வைத்திருக்கிறார்கள். அதனாலேதான் ராகுல் காந்தியும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுனையும் அவர்கள் உடனடியாக கூட்டத்தை நீங்கள் கூட்டியாக வேண்டும். எப்படி நீங்கள் இன்னொரு நாட்டினுடைய அவர்களுடைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே நீங்கள் இதை செய்தீர்கள் என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யுத்தம் நடக்கிறது, பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் அழிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய வலியுறுத்தின் அடிப்படையிலே 8500 கோடியை
உலக வங்கி பாகிஸ்தானுக்கு தருகிறது. அப்படி பாகிஸ்தானுக்கு 8500 கோடியை வாங்கி கொடுத்து ட்ரம்ப், நீ கஷ்டப்படுகிறாய், 8500 கோடியை வாங்கி தந்திருக்கிறேன், யுத்தத்தை நிறுத்திக் கொள் என்று பேரம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன கிடைத்தது, என்ன நடந்தது? ஆனால் இங்க இருக்கிற மீடியாக்கள், இங்க இருக்கிற செய்திகள் எல்லாமே 4-5 நாட்களாக நான் டெலிவிஷனை திறப்பதே இல்லை, அதை பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் அவர்கள் கதையாக சினிமா படத்தினுடைய கதைகளைப் போல அவர்கள் ஒவ்வொருவருத்தரும் ஒவ்வொரு சேனலும் உட்கார வைத்து அவர்கள் அங்கே கதை அளந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. உண்மையில் என்ன நடக்கிறது? இந்த தேசம் இரண்டுக்கும் இடையிலே சண்டை நடந்தால் மக்களுக்குத்தான் பாதிப்பு. மக்கள் தான் அதனுடைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், அதனுடைய சுமையை தூக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு வக்பு திருத்த சட்டத்திற்காக எத்தனை 1000 கோடியை இன்றைக்கு இந்திய அரசு இழந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வக்பு திருத்த சட்டம் என்பது அவர்களை அச்சுறுத்துகிறது. கொண்டு வந்து விட்டோம், பூச்சாண்டி காட்டி அதுபோலத்தான் 3 வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த வேளாண்மை மக்கள் மாதக்கணக்கில் அல்ல, வருடக்கணக்கில் போராடினார்கள். போராடி அந்த சட்டத்தை வாபஸ் பெற வைத்தார்கள். அதுபோல இந்த சட்டத்தை இவர்களை வாபஸ் பெற வைக்க வேண்டும் என்றால் நாம் களத்திலே நின்று தொடர்ந்து போராட வேண்டும். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க சிஏஏக்காக நம்ம போராடிய அந்த எழுச்சி இப்பொழுது இல்லை. ஆனால் சிஏஏ அதனால் யாருக்கு பாதிப்பு? நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் அவர்கள் சிஏஏ மட்டுமல்ல, அவர்கள் என்ஆர்சியை கொண்டு வர இருந்தார்கள். நம்முடைய குடியுரிமை சம்பந்தப்பட்டதையும் அசாமிலே செய்து காட்டினார்கள். நாம் போராடிய காரணத்தாலே, அதுவும் குறிப்பாக பெண்கள் களத்திலே வந்து போராடிய காரணத்தினாலே அவர்களால் செய்ய முடியாமல் வெறும் சிஏயோடு நிறுத்திக் கொண்டார்கள். முஸ்லிம்கள் உள்ளே வருவதைத்தான் நாங்கள் அனுமதிக்கவில்லையே தவிர இந்த முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பற்றி நாங்கள் எந்த விதமான கேள்வியையும் கேட்கவில்லை என்று சொல்லி அவர்கள் அதிலே இருந்து விலகிக் கொண்டார்கள். அப்படி என்றால் போராட்டம் என்பது வலிமையாக இருக்க வேண்டும், களத்திலே நின்று போராட வேண்டும். நாம் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சுக்கு காப்பி குடிச்சிட்டு முதல்ல வந்து கூட்டத்தில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு போகலாம் என்கின்ற அடிப்படையில் இந்திய தேசம் இனி இருக்க போவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் ஆளுகிறவரை இவர்கள் ஆள்வதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களும் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, ஏனையவர்கள் சொல்லப்போல் எல்லா மக்களுக்கான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரிலே, கயாவிலே அங்கே இருக்கிற புத்த விக்கிரகம், அங்கே புத்த கோயிலுக்கு அதிலே நிர்வாகிகளாக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். யாரை? ஒரு இந்து மாஜிஸ்ட்ரேட்டை நியமித்திருக்கிறார்கள். அவருக்கு துணையாக 2 புத்தர்களையும் 2 பௌத்தர்களையும் மேலும் இந்துக்களையும் நியமித்திருக்கிறார்கள். அங்கே கயாவிலே இந்துக்களே வெளியேறுங்கள் என்று அவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் என்பது இங்கே பிஜேபி சிறிய சிறிய போராட்டங்களை எல்லாம் பார்த்து பயப்படுவர்கள் அல்ல. இன்றைக்கு வலிமையாக வடபுலத்திலையும் மக்கள் எழுச்சியோடு அங்கே கிளம்பிய காரணத்தாலேதான் அவர்கள் அவசரமாக இன்றைக்கு கூட 1300 பக்கங்களுக்கு மறுப்பை அவர்கள் தந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. மே 2ஆம் தேதி கிறிஸ்தவ சிஎஸ்ஐ கோயில் சம்பந்தப்பட்டமான ஒரு தீர்ப்பிலே சென்னை உயர்நீதிமன்றம் தடை செய்ததை உச்சநீதிமன்றம் அதை நிவர்த்தி செய்து மத விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது என்பதை அதிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தியை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவேதான் இவர்களுக்கு எப்போவெல்லாம் பாதிப்பு இருக்கிறது, இவர்கள் தேர்தலை வெல்ல வேண்டும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள்.
இதிலே கூட எவ்வளவு லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். உங்களுக்கு தெரியும், கார்கோ யுத்தத்தில் சவப்பெட்டி பேரங்கூழல் என்று ஒன்று அடிபட்டது. அப்பொழுது சவப்பெட்டி அந்த கார்கில் யுத்தத்திலே இறந்தவர்களுடைய சவப்பெட்டியை வாங்கி அனுப்பியதிலே ஊழல் நடந்தது. ஆகவே ராணுவத்திலே இவர்கள் வாங்குகிற பொருள்களின் மூலமாக ஏற்படுத்துகிற ஊழல்களுக்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் தேச பாதுகாப்பு, தேச அச்சுறுத்தல் இன்றைக்கு கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் யுத்தத்திற்கு எதிராக நான் பேரணி நடத்துகிறேன் என்று ஒன்று பேரணி நடத்தினார். அதை சரியாக புரிந்து கொண்டவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் மட்டும்தான் ஒரு அறிக்கை விடுகிறார். அப்படி என்றால் நீங்கள் யுத்தத்தை ஆதரிக்கிறீர்களா? யுத்தம் தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். இங்கே கருணாஸ் ஒன்றை பேசுகிறார் பாருங்கள். அதாவது எப்படி சொரிஞ்சா சிரிப்பான்னு பாக்குறானுங்க. இந்த ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது சொல்லுகிறார். இவர் அறிவித்தார், உடனே போர் நின்று விட்டது. எப்படி பாருங்கள், என்ன காமெடி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, புரிதலிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். நம்மை கூட ஏமாற்றி விடுவார்கள், நம்மை கூட இன்றைக்கு ஏமாற்றி விடுகிற செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க பாருங்கள், இந்த நாட்டினுடைய முஸ்லிம் இளைஞர்களை குறிவைத்துத்தான் என்ஐஏ என்கிற அந்த உளவு நிறுவனமே இருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் என்ஐஏயிலே பிடிக்கப்படுகிறவர்கள் யார் என்று பார்த்தால், எவர்கள் எந்த இயக்கத்திலேயும் இல்லையோ, எவர்கள் எந்த கட்சியும் சாராமல் இருக்கிற முஸ்லிம் இளைஞர்கள் சுமந்த வாட்ஸ்அப்பையும் பேஸ்புக்கிலையும் கோஷம் போட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை குறிவைத்து அவர்களைத்தான் பிடித்து இன்றைக்கு தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னையே யாரை பிடிக்கிறது? முஸ்லிம்களுக்காக மட்டும் இளைஞர்களை கருவறுப்பதற்கு என்ஐஏயை பயன்படுத்துகிறார்கள். கோயம்புத்தூரில் அங்கே அந்த கேஸ் சிலிண்டருடைய வெடிப்பிலே ஒரு பெரிய பிரகடனத்தை ஏற்படுத்தி அது என்னவோ கோயம்புத்தூரையே நாசப்படுத்துவதற்காக செய்த செயல் போல் காமித்து அவர்கள் அங்கே எண்ணற்ற இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேள்வி இல்லை, கேட்பாடு இல்லை. என்ஐஏ நீதிமன்றம் என்ற ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அதிலே ஒரு விஷயம் தெரியுமா? என்ஐஏ நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையே தேர்வு செய்வது என்ஐஏ. அப்ப நீதி எங்கே கிடைக்கும்? என்ஐஏ நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளையே தேர்வு செய்வது என்ஐஏ. அது எங்கே நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும்? இளைஞர்கள் மாதக்கணக்கில் வருடக்கணக்கிலே சிறையில் இருக்கிறார்கள். ஒரு கார் வாங்கி கொடுத்தான் என்பதற்காக அவனுடைய தந்தையார் அவன் பாஷாவினுடைய தம்பி மகன் என்பதாலேயே கைது செய்யப்பட்டு இன்றைக்கு எந்த போராட்டங்களிலேயும் கடந்து கொள்கிறவன் அல்ல. அவன் தன்னுடைய தாயிடத்திலையும் மாமாவிடத்திலையும் உங்க அத்தா உங்க வாப்பாவுக்காக உன்னுடைய தந்தையாருக்காக நடக்கிற போராட்டம் நீ கலந்து கொள் என்று கூப்பிட்டால் தந்தையார் சமூகம் என்று போய்விட்டார். நான் சமூகம் என்று போக தயாராக இல்லை. நான் குடும்பத்துக்காக உழைக்க வேண்டும், என் தாயையும் என் சகோதரிகளையும் காப்பாற்ற வேண்டும். அதனாலே அவர் சமூகத்துக்கு பார்த்துக் கொள்ளட்டும், நான் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த இளைஞன் தான் இன்றைக்கு என்ஐஏயால் கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். நான் இது சம்பந்தமாக கோவையினுடைய ஆணையர் கமிஷனரிடத்திலே பேசுகிறேன். ஆரம்பத்தில் பேசுகிற நேரத்தில் அவர் சொன்னார், இதிலே இந்த பையனுக்கு எந்த தொடர்பும் இருப்பது போல் தெரியவில்லை, ஆகவே அவனை வெளிவிட்டு விடுவார்கள் என்று சொன்னார். நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் என்ஐஏ என்று. அங்க இருக்கிற பெண்மணியிடத்திலேயே பேசினேன், அவர்களும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே சார்ஜிட் போடும்போது நீக்கி விடுவார்கள் சொன்னார்கள். என்ன நடந்தது? மாதக்கணக்கிலே அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஜாமீனுக்காக இன்றைக்கு அவருடைய தாயும் தந்தையும் நீதிமன்றத்திலே அழைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான்
இன்றைக்கு இந்தியாவினுடைய நியதியாக இருக்கிறது. வக்பு சட்டம் என்பது, வக்பு திருத்த சட்டம் என்பதை சொல்லுகிறார்களே, இது முதல் முறையாகத்தான் இந்த திருத்த சட்டம் வந்திருக்கிறதா? இதற்கு முன்னால் வந்தது இல்லையா? அப்பொழுதெல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 1924 ஆங்கிலேயர் காலத்தில் வக்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1930 திருத்தங்கள் செய்யப்பட்டன. அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 1954 வக்பு சட்டம் என்கிற அந்த சட்டத்தை முழுமைப்படுத்தினார்கள். அதிலே திருத்த வேண்டும் என்பதற்காக முன்னாள் ஒரு நீதியரசர் என்ற தலைமையிலே ஒரு குழுவை போட்டு 1995 வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரால் அந்த திருத்தம் என்பது வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான திருத்தங்களாக இருந்தன. அதற்கு பிறகு மீண்டும் 2008 ஒரு ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி என்று சொல்லுகிற கமிட்டி போட்டார்கள். அதனுடைய ஆய்வறிக்கைகளும் அதற்கு பிறகு 2013 ஒரு ஜேபிசி என்ற பாராளுமன்ற ஜாயிண்ட் கமிட்டி போட்டு அதனுடைய தலைவராக கர்நாடகத்தைச் சேர்ந்த ரஹ்மான் கான் அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்தார். 2013 ஒரு திருத்தங்களை காங்கிரஸ் மன்மோகன் சிங் ஆட்சியிலே தந்திருக்கிறார்கள். அந்த திருத்தங்கள் தருகிற நேரத்திலேயே 2 முஸ்லிம் பெண்கள் அதிலே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை 2013 அன்றைக்கு ரஹ்மான் கானினுடைய ஆளுமையில் இருந்த அந்த ஜேபிசி தந்து அது இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலேயே இன்றைக்கு 2 பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மகிழாக்களுக்கு உரிமை தருகிறோம். யார் சொல்லுவது? சொந்த பொண்டாட்டிக்கு சோறு கொடுப்பதற்கு மக்கற்ற மோடி அவர்கள் அதை டைவர்ஸ் தலாக்கும் கொடுக்கல, அல்ல அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கல, ஜீவனாம்சம் கொடுக்கல, ஒன்னும் தராம அம்போன்னு விட்டுட்டு சுற்றுகிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மகிழா, யார் இந்த மகிழா? முஸ்லிம் மகிழாக்களுக்காக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். முஸ்லிம் மகிழாக்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்திருந்தார்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே? அபுல் கலாம் ஆசாத் என்கிற அந்த அறக்கட்டளை அதன் மூலமாய் தந்திருந்த அத்தனை சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டன. பெண்கள் கல்விக்காக ஒதுக்கி இருந்த அத்தனை தொகைகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லுகிறார்கள், பெண்கள் மகிழாவுக்காக நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த திருத்த சட்டத்தில் இன்றைக்கு அவர்கள் சொன்ன பொய்களை எல்லாம் சொன்னார்கள். 3வது அதிகம் நிலம் தமிழ் வக்ஃபு வாரியத்துக்கு, இந்திய வக்ஃபு வாரியத்துக்கு தான் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் உண்மையில் தமிழ்நாடு, தென் மாவட்டம், தென் மாநிலங்கள் இருக்கிற வக்ஃபு சொத்தல்ல, தென் மாநிலங்கள் இருக்கிற இந்து அறநிலையத்தினுடைய சொத்தினுடைய மதிப்பு 10,76,026 ஏக்கர். நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். 10,76,026 ஏக்கர் நிலம் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மட்டும் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறைக்கு இருக்கிறது. அதிலே பத்மநாசாமி கோயில் அங்கே இருக்கிற 1,00,000 கோடி கணக்கில் வராது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 9,00,000 இந்தியாவிலேயே 3வது என்றார். சவுத்திலேயே இந்து அறநிலையத்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் வருவதில்லை. இன்னும் சிலர் தப்பாக புரிந்திருக்கிறார்கள். வக்ஃபு என்றால் பாகிஸ்தானுக்கு சேர்ந்தவர்கள். அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகும் பொழுது வாய்மொழியாக இதை நாங்கள் விட்டுச் செல்கிறோம், இதை வக்ஃபிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை எல்லாம் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் என்று இல்லை. பாகிஸ்தானுக்கு சென்றவர்கள், பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்தவருடைய சொத்துக்கள் சொந்தக்காரர்களிடத்திலே கூட கொடுக்கப்படவில்லை. அந்த சொத்துக்கள் எல்லாம் எனிமி சொத்து என்கிற பெயராலே நிர்வகிக்கப்படுகிறது. அது தனியாக, அது இந்த சமுதாயத்திற்கு
அதில் எந்த நன்மையும் இல்லை. அது தனியாக எனிமி சொத்து என்று மும்பையில் ஒரு போர்டு இருக்கிறது, ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியம் அந்த எனிமி சொத்துக்களை பார்க்கிறது, தீங்கிறது. அது முஸ்லிம்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் இந்த வக்ஃபு சொத்துக்கள், அதை எப்படி இந்த சொத்துக்கள் எல்லாம் இவ்வளவு பெருகி இருக்கிறது சொல்லுகிறார்கள். 1995 இந்தியாவில் சர்வே எடுத்தார்கள். அப்படி சர்வே எடுத்த சொத்துக்கள் தான் அவைகள். சர்வே யார் எடுத்தது? வக்ஃபு வாரியமா? இல்லை. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினுள் கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அங்கே சர்வே கமிஷன் என்கிற தலைமையிலே சர்வே எடுக்கப்படுகிறது. அரசினுடைய சர்வே. அந்த அரசு தான் இவைகளெல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. அதைத்தான் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்கள் என்று நாம் சொல்லுகிறோமே தவிர இதை முஸ்லிம்களாகவே இது வக்ஃபு சொத்துக்கள் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி சட்டத்திலே வழி இல்லை. முதலில் வக்ஃபு வாரியம் என்றால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு வாரியம் என்றால் முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜமாத்தாக இது நிர்ணயிக்குதா? அல்ல. முஸ்லிம்களிலே முத்தவள்ளிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் முஸ்லிம் முத்தவள்ளிகள் என்கிற அடிப்படையிலே யாரெல்லாம் 1 லட்சத்துக்கு மேல் வருமானம் வருகிற பள்ளிகளினுடைய முத்தவள்ளிகள் ஓட்டு போட்டு 2 முத்தவள்ளிகளை தேர்வு செய்ய முடியும். அது மட்டும்தான் முத்தவள்ளிகளால் தேர்வு செய்யப்படுகிறது. மற்ற அத்தனையும் அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்படுகிறது. அது எந்த வாரியங்களும் எந்த வாரியம். இப்ப நான் வாரியத்தினுடைய தலைவராக இருந்தேன் என்றால் என சமூக நல ஆர்வலர் என்கிற பெயரால் அரசு என்னை தேர்வு செய்கிறது. அப்படி அரசு தேர்வு செய்த பிறகுதான் அந்த வாரியத்துக்குள்ளே போய் அங்கே தேர்வு என்கிற பெயராலே யாரை அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறதோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே போய் தேர்தல் நடத்துவதெல்லாம் இல்லை. யார் அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறதோ அவர் வாரியத்தினுடைய தலைவராக வருவார். அவருக்கு கீழ் மற்றவர்கள் செயல்படுவார்கள். அப்படி அரசாங்கமே நியமித்திருந்தாலும் அதுவும் இல்லாமல் அரசாங்கம் தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று ஒரு IAS அதிகாரியையும் அந்த வாரிய குழுவிலே இடம்பெறுவார். IAS அதிகாரி ஒருவர் ஒரு செக்ரட்டரி லெவல்ல உள்ளவர் இந்த வாரிய கூட்டத்திலே அவர் பங்கு பெறுவார். அவரும் வக்ஃபு வாரிய உறுப்பினராகவே கருதப்படுவார். அப்படி என்றால் இதுதான் நிர்ணயிக்கிறது, இதுதான் நிர்வாகம் செய்கிறது. அது மட்டுமல்ல, இவர்கள் இன்றைக்கு சொத்தை தீர்மானிப்பது நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். நான் கேட்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் யார்? அரசு என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிறவர். இன்றைக்கு அந்த சொத்துக்களில் பிரச்சனை வந்தால் தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த ட்ரிபியூனல் அதில் யார் யார் இருக்கிறார்கள்? ஒரு மாவட்ட நீதிபதி இருப்பார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாவட்ட நீதிபதி இருப்பார். இன்னொருவர் ஒரு DRO கேட்டகரியில் ஒருவர் இருப்பார். இதைகள் எல்லாம் நியமிப்பது யார்? வாரியம் அல்ல. 3 பேர். ஒருவர் சட்ட வல்லுநர், இஸ்லாமிய சட்டம் தெரிந்த ஒரு வழக்கறிஞர் இருப்பார். இந்த 3 தான் தீர்ப்பாயத்தினுடைய நடுவர்களாக செயல்படுவார்கள். தீர்ப்பாயத்தினுடைய தலைவராக இருக்கிற அந்த நீதியரசரை நீதிமன்றத்திலே அரசு கேட்டு பெறுகிறது. அதேபோல் 2 பேரையும் DROவையும் இன்றைக்கு சட்டம் தெரிந்த இஸ்லாமிய சட்டம் தெரிந்த வழக்கறிஞரையும் அரசாங்கம் நியமிக்கிறது. வக்ஃபு வாரியம் அல்ல, எந்த ஜமாத்தும் அல்ல, அரசு நியமிக்கிறது. அங்கேதான் தீர்ப்பாயத்திலே வழக்குகள் நடக்கிறது. அதுவே முடிதல்ல. இந்த இப்படிப்பட்ட தீர்ப்பாயம் முஸ்லிம்களுக்கு மட்டுமா என்றால் இல்லை. ஆந்திராவிலே இதே போன்ற ஒரு ட்ரிபியூனல் இந்து அறநிலையத்துறைக்கு இருக்கிறது. அங்கே என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இங்கேயும் இருக்கிறது. இங்கே சொல்லுகிறது இதுதான் ஃபைனல் என்று. ஆனால் CRP போட்டு அவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போக முடியும், உச்ச நீதிமன்றத்திற்கு போக முடியும். ஒரு சொத்திலே பிரச்சனை என்றால்
உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்திலும் சென்று தீர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு சொல்லுகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதை தீர்மானிப்பார் என்று. அன்பு சகோதரர்களே, ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். பக்கத்தில் இருக்கிறது செஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டம். அங்கே ஒரு 6 ஏக்கர் நிலம். அந்த விழுப்புரம் மாவட்டம், அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 6 ஏக்கர் நிலம் ஒரு வக்ஃபுக்கு சொந்தமானது. அந்த வக்ஃபுக்கு சொந்தமான நிலத்தில் கல்லூரி கட்ட வேண்டும் என்று முஸ்லிம்களினுடைய சொத்துக்களை அபகரித்த நம்முடைய மன்னர் மஸ்தான் அவர்கள், முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்கள் அதை வருவாய்த்துறை அதிகாரிடத்திலே சொல்லி, இது வக்ஃபு சொத்தல்ல, வேலியே பயிர மேய்கிறது என்று சொல்லுவார்களே, தெரியல? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, வேலியே பயிர மேயுது. அது இதுதான். அந்த சொத்தை இது வக்ஃபு சொத்தல்ல, இது அரசு சொத்தாக நீங்கள் மடைமாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லி அது மடைமாற்றம் செய்யப்பட்டு அது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே போய் இது அரசு சொத்துதான் என்று அங்கீகரித்து அங்கே இன்றைக்கு கல்லூரி கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த முத்தவல்லி தீர்ப்பாயத்திலே டிரிபுனலிலே வழக்கு தொடுத்து இங்கே வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். வக்ஃபு சொத்து யாருக்கு பிரயோஜனம்? வக்ஃபு வாரியம் திருடர்கள் சொல்லுகிறார்கள். வக்ஃபு வாரியத்திற்கு என்று 1 சென்டிமீட்டர் இடம் கூட கிடையாது. எல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாமே அந்தந்த வக்ஃபுகளாலே நிர்வகிக்கப்படுகிறது. ஊர் ஜமாத்தார்களும் இங்க இருப்பவர்களும் சேர்ந்து கபலீகரம் செய்கிற அயோக்கியத்தனத்தையும் செய்ய முடியும். அப்படித்தான் பல இடங்களிலே கபலீகரம் செய்யப்படுகிறது முத்தவழிகளாலே. பல சொத்துக்கள் காப்பாற்றப்படுகிறது முத்தவழிகளாலே. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பதவியில் இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை போட்டிருந்தேன். என்ன சட்டம்? எந்த வக்ஃபில் எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று பட்டியலை அங்கே இருக்கிற பள்ளியிலே அந்த வக்ஃபினுடைய தலைமையிடத்திலே அதை மக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்று. நான் இருக்கும்போது கொஞ்சம் இடத்திலே வைத்தார்கள். இப்பொழுது பல இடங்களிலே தேடுகிறேன், இல்லை. அதையெல்லாம் நீங்கள் சொல்லி அந்த இடத்திலே அந்த பட்டியலை வைக்க சொல்ல வேண்டும், வைக்க வேண்டும். வைத்தால்தான் எது எது நம்முடைய சொத்து என்று தெரியும். வக்ஃபு சொத்துக்களில் இன்றைக்கு வக்ஃபு முத்தவல்லியாகவோ வக்ஃபுடைய நிர்வாகிகளாக இருப்பவர்கள் வக்ஃபு சொத்தில் வாடகைதாரர்களாக இருக்க முடியாது. இருந்தால் அது சட்டத்தின் அடிப்படையிலே குற்றம். அவர்களை அந்த பதவியில் இருந்து தூக்கலாம், அந்த இடத்தையும் பறிக்கலாம் என்பது வக்ஃபு சட்டம். புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் காவலர்களாக மாறினால்தான் வக்ஃபு சட்டத்தையும் வக்ஃபு சொத்துக்களையும் காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்து ஒவ்வொருவரும் வக்ஃபை காப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அங்க என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. முத்தவலி என்னமோ செஞ்சுட்டு போறார், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி என்றால் ஒரு இடத்துல திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 99 சென்ட் நிலம், அதை முத்தவலி என்ன செஞ்சார்? ரொம்ப நல்லவர், நியாயமானவர். 3 பசங்களுக்கு 33 சென்ட் 33 சென்ட் 33 சென்ட் போட்டு கொடுத்துட்டார். ரொம்ப நியாயமா. நான் இங்க போறேன், அங்க போகும்போது இது என்னப்பா வக்ஃபு சொத்து, என்ன செஞ்சிருக்காரு? 33 போட்டு 3 பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதுல கபர் ஒன்று இருக்கு நடுவுல, அது பெரிய வேணி கொடுத்துட்டாரு. அப்ப நான் கேட்டேன், எல்லாம் வேலியெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன், இங்க வந்திருக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் சுபு தொழுவீங்கன்னு கேட்டேன். நாங்க எல்லாம். அப்ப என்ன சொல்லுவா? எல்லாம் சுபு தொழு தான் சொல்லுவான். சொன்னா அப்ப ஒண்ணு செய், நாளைக்கு காலையில சுபு தொழுத்துட்டு வந்து இதையெல்லாம் பிச்சு போட்டுருங்க. வரம்பு மீறுதல் தான். ஆனா நான் சொன்னேன், பிச்சு போட்டார்கள். காவல்துறையினர் அவ்வளவு வெறி பிடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சுட்டான். அப்ப உடனடியாக நான் மாவட்ட கண்காணிப்பாளத்திலே தொடர்பு கொண்டு, ஐயா வக்ஃபு சொத்து நான் தான் சொல்லிட்டு வந்தேன், பிடிச்சு போடுன்னு போட்டிருக்கான். கேஸ் போடுறாருன்னா என் மேலையும் போட்டு என்னையும் உள்ள வைங்க. ஆகவே எல்லாத்தையும் விடுங்கன்னு சொன்னேன். 10 நிமிஷத்துல விட்டாங்க. இதுதான் நடக்குமே தவிர மயிலே இறகு போடு என்றால் இறகு போடாது. அது மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் அவங்கெல்லாம் திருட்டு கோழிகை. ஆகவே நம் சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம் கரங்களால். அதை பாதுகாக்க வருகிற இடத்தில்
தடுக்க வருகிறவர்களையும் கரங்களால் தடுப்போம் என்றால் கரங்களால் மீட்போம். நாம் இந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான். எதிரிதான் தீர்மானிக்கிறான். முஸ்லிம்களே, நீங்கள் கலா கதிரை நம்புங்கள். அல்லாஹ்வினுடைய கதிரின் அடிப்படையிலே தான் உலகமே இயங்குகிறது. இஸ்பில்லாக்கள் அன்றைக்கு அறைகோல் விட்டார்கள். நீங்கள் சுன்னி என்று சியா என்றும் இனி பேசிக் கொண்டிருக்காதீர்கள், நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்கிற ஒரு பதவியில் வாருங்கள் என்று. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிரிவுகள், இந்த சச்சரவுகள், இந்த ஜமாத்துகள், இந்த இயக்கம் எல்லாவற்றையும் தூக்கி போடுங்கள். நான் சார்ந்திருக்கிற இயக்கத்தையும் சேர்த்து தூக்கி போட்டு ஒரு ஜமாத்தாய் வாருங்கள், நாம் தான் வெல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஆகிருதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.